உன்னை பாடி வந்தோமே துணை தேடி வந்தோமே, உன்னை பாடி வந்தோமே துணை தேடி வந்தோமே, கணமே வருவாய் பெருமாளே. இந்தக்கா மாத்திக்கங்க, மாத்திக்கிறேன். இப்பதாங்க நீங்க அழகா இருக்கீங்க பாக்கிறதுக்கு. எல்லாம் இந்த நந்தியால வந்தது. பாடி வந்தோமே துணை தேடி வந்தோமே. ஐயோ அக்கா, அங்க பாருங்க நந்தினி, நீ கட்டினீங்க தாலி கட்டினீங்க கோயிலுக்கு வரக்கா. என்ன பண்ண போறாளோ? ஐயோ இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்களா? அவ தாலி நான் கட்டிக்கின்னு வரேன். சரி இருக்கட்டும் இருக்கட்டும், பொறாம பண்ணட்டும். சிம்மாச்சல கோவிந்தா ஸ்ரீ முரஹரி இங்க என்னடி பார்வை, போங்கடி. வேற வேலையே இல்லை உங்க ரெண்டு பக்கம். எங்க பானா போய் பின்தொடர்ந்தே வந்துடுவீங்க, போங்க. வாடி நம்ம போலாம். இந்த திருப்பி எதுனா பிரச்சனையாகும். நம்ம போயிட்டே நல்லதான். வா போலாம் நம்ம. எப்படியாவது இவ விரதத்தை நான் கலைக்கணுமே. 2 வெள்ளிக்கிழமை முடிஞ்சிச்சு. அந்த 3ஆவது வெள்ளிக்கிழமை விரதம் இவளுக்கு திருப்பி தாலி ஏறிடுமே கழுத்தில். எப்படி கெடுக்கிறது? இருக்கவே இருக்க நம்ம கல்யாணி. அவகிட்ட போய் யோசனை கேட்போம். அவன் என்ன சொல்கிறாளோ அதுபடி நம்ம செய்வோம். இல்லைன்னா அவளை வச்சு எதுனா பிளான் போடுவோம். நம்ம யாரு? சரிடி சஸ், நீ போயிட்டு வாடி. உங்கள் வீட்டுக்கார வந்துட்டு இருப்பாரு, நீ போயிட்டு வா. நானும் சரிங்கக்கா நான் போகிறேன். நீங்கள் போய் சாப்பிட்டு படுங்க. ஓ நீங்கள் விரதமா? சரிங்கக்கா நீங்கள் போய் சாப்பிட்டு படுங்க, நான் போகிறேன். பார்த்து போயிட்டு வாடி, நாளைக்கு பார்க்கலாம். சரிங்கக்கா நான் போயிட்டு வரேன். என்னங்க என்னங்க சாப்பிட்டீங்களாங்க? சீக்கிரமாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. சாப்பிட்றது தோணுச்சா? எங்கே கோயிலுக்கு போயிட்டு வரியா? ஆமாங்க கோயிலுக்கு போயிட்டு வரேன். என்னங்க ஒரு விஷயம், நமக்கு திருப்பியும் எது வந்தாலும் சொல்லுத்தேன் பயப்படாத. அது இல்லைங்க, நம்ம சாமியார் அம்மா இருக்காங்கள்ல, அவங்க ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காங்க. நம்ம மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அது ஒரு பரிகாரம் தான். அது பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்கு நம்ம வெள்ளிக்கிழமை போகணும். வருவீங்களா? அதுக்கு என்னம்மா திருப்பி தாலி கட்டுறதுன்னு எனக்கு கையை வலிக்க போகுது. சரி சரி வரேன். சரி படு, நேரமாவது பாரு, கிளம்பி வேலைக்கு வர போகணும். அதனால் நான் அந்த நம்ம கழுத்தில் போட்டு இந்த உண்டியில் போட்டு வந்துட்டேங்க. இது புதுசாக கட்டினு வந்தேன். சரி படுமா, டைம் ஆகுது. சரசும் வந்தால அவங்க கூட? ஆமாங்க, நானும் அவளை தான் போயிட்டு வந்தோம் கோயிலுக்கு. அவள் தான் என் கூட வந்து. என்னங்க பண்ணுறீங்க? சாப்பிட்டு ரெடியாக பழக்கத்தை உட்காந்துக்கிறீங்களே. கோயிலுக்கு போயிட்டு வரேன். தனுச்சாக்க போய் அந்த கயிறு மாற்றின்னு வந்தோம் இன்னைக்கு. அந்த ஞாபகம் சொன்னால அது. ஓ அப்படியா? சரிம்மா. அந்த நந்தினி என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, அவள் திருந்தவே மாட்டா பழகுது. ஆமாங்க, அவள் எப்படியாப்பட்ட ஜென்மனே தெரியல. அவள் திருந்தவே மாட்டான், நான் தான் பண்ணுறதுன்னு தெரியல.